Hello friends, welcome to Fantasy Guruthama YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ண ஆல்ல கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ப்ரோ கபடில நடக்கிற 121 122 சோ இந்த ரெண்டு மேட்சோட ஒரு சின்ன அனலைஸ் வந்து பார்க்க போறோம். சோ இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் குஜராத் கைன்ஸ் அண்ட் யூபி யாதவ்ஸ். செகண்ட் மேட்ச் பாட்னா பேடர்ஸ் யூ மும்பா. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்சஸ் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சஸ்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட ஒரு சின்ன அனலைஸ் தான் வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கடைசியில ரெண்டு டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்மால் லீக் டெமோ டீம்ஸும் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பத்தி டிசம்பர் நடக்கிறதுக்கு டைமிங் ஆஸ் யூசுவல். ஃபர்ஸ்ட் மேட்ச் 8 மணிக்கு, செகண்ட் மேட்ச் 9 மணிக்கு வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல நாங்க கொடுக்குற டெமோ டீம் வந்து ஆஃப் சைஸ்ல நீங்க ஏதாவது பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணலாம், இல்ல கேமிஸ்க்கு சேஞ்ச் பண்ணாலும் அதுவும் வந்து டெலிகிராம கொடுக்குறோம். பிளேயர் சைஸ்ல யாராவது புதுசா வந்திருந்தாலும் அவங்க என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் டெலிகிராம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா வந்து டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம எக்ஸலன் ஆப்பை இன்னும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு, அதாவது சின்ன அமௌண்ட் வச்சு ஸ்மால் லீக்ல பிளே பண்ண வச்சா சரி, இல்ல பெரிய அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு வச்சா சரி, அவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸலன் ஆப்பா தான் இருக்கும். காரணம் மற்ற ஆப் நம்ம எக்ஸலன் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் சைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வச்சு நீங்க இன்னும் நிறைய கான்டெஸ்ட் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸலன் ஆப்ல பிபிஎல் மேட்சா இருக்கட்டும், அதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போட கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ கிவ்வேஸ் வந்து கொடுக்குறாங்க. உமன்ஸ் மேட்சுக்கு ஃப்ரீ கிவ்வேஸ், இன்டர்நேஷனல் மேட்சஸ் எல்லாத்துக்குமே, முக்கியமான மேட்சஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ கிவ்வேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸலன் ஆப் ஒரு முறையாச்சும் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப் சைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். நம்ம எக்ஸலன் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் மூலமா நம்ம எக்ஸலன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க. இன்வைட் கோட் FGT. பார்த்ததா ரெண்டு டீம்ல இருக்க ப்ராப்பர் செவன்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்தவரைக்கும் குஜராத் கைன்ஸ். இதுல வந்து குமன் சிங் பிரைமரி ரைடர், லெஃப்ட் ரைடரா இருக்காரு. ஹிமானுஸ் லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ண கிடையாது. அதாவது ரெண்டு ரைடர் மிச்சம் டிஃபெண்டர்ஸ் வச்சு போயிருந்தாங்க. அதுல ஜிதேந்தர் யாதவ் தான் வந்திருந்தாரு. ஜிதேந்தர் யாதவ் கிட்டத்தட்ட அவர் வந்து கவர் பொசிஷன்ல தான் வந்து இருந்திருந்தாரு. கார்னர் வந்து பண்ண கிடையாது. அது வந்து மைனஸா போச்சு. அப்படியே சப்ஜெக்ட் பிளேயராகவும் வெளியே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் என்னை பொறுத்தவரைக்கும் ஹிமானுஸ் சிங் வந்து பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் வந்து ரைட் ரைடர். ராகேஷ் அவரும் வந்து ரைட் ரைடர். மோஹித் ரைட் கவர். மனுஜ் ரைட் கார்னர். நீரஜ் குமார் லெஃப்ட் கவர். ரோஹித் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. பார்த்தா யூபி பொறுத்த வரைக்கும் பவானி ராஜபுத் தான் வந்து பிரைமரி ரைடர், ரைட் ரைடரா இருக்காரு. பரத் கவுடா லெஃப்ட் ரைடர். ககன் கவுடா ரைட் ரைடர். ஆசு சிங் ரைட் கவர். சுமித் சங்வான் லெஃப்ட் கார்னர். மகேந்திர சிங் லெஃப்ட் கவர். ஹிதேஷ் ரைட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. இப்போ ரெண்டு டீம்ல இருக்க பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீடைலா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குஜராத் கைன்ஸை பொறுத்த வரைக்கும் குமன் சிங் பிரைமரி ரைடர், ராகேஷ் செகண்டரி ரைடர். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாங்க. குமன் சிங் தான் ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரைடிங் போவாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ஆவரேஜா ஒரு 8ல இருந்து ஒரு 10+ டச் பாயிண்ட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தமான பிளேயரா வந்திருப்பாரு குமன் சிங். ஸோ குமன் சிங் கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு சுபா லீக்கு நீங்க ட்ரை பண்ற போது. அதர்வைஸ் ராகேஷை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரைடிங் ஆப்ஷன். அவர்கிட்ட நம்ம ஒரு 5ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் ஒரு டேக்கல்ஸ்லயும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சம்டைம்ஸ் ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸ் இல்லைன்னா அவர் டேக்கல்ஸ்லயும் ஈடுபடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ராகேஷ் இருந்து அன்எக்ஸ்பெக்டட் ஒரு டேக்கல் பாயிண்ட்ஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ராகேஷ் வந்து ஒரு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பார். இல்ல ஸ்மால் லீக்ல நீங்க ரெண்டு ரைடுமே ட்ரை பண்ணீங்க ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா தான் இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே நீங்க ட்ரை பண்ணா தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஹிமானுஸ் சிங் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைடரா இருந்திருக்காரு. இவர் வந்து தேர்ட் ரைடிங் ஆப்ஷன் தான். இந்த டூ ஆர் டை ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து ரைடிங் பாடி விடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட இருந்து ஒரு 3 டச் பாயிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்ப இந்த சப்ஜெக்ட் பேர், அதாவது இவர் வந்து செவன்ஸ்ல இல்ல. சோ இவர் ஒபேட் பண்ணிட்டு பேலன்ஸ் அந்த ரெண்டு பிளேயர்ஸ் வச்சு ஆஃப் சைஸ்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும் அப்படின்னு பாத்துருவோம். சோ இதுல ஒரு ரைட் ரைடர், ஒரு லெஃப்ட் ரைடர். சோ பிரைமரி ரைடர் லெஃப்ட் ரைடர்
ரைட் கார்னர்ல போவாங்க. ஹித்தேஷ் நம்ம தாராளமா 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கிள்ஸ் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். இதுல ராகேஷ் அவர் ரைட் ரைடர் லெஃப்ட் கார்னர்ல போவாது. சுமித் இருந்தும் 2 இருந்து ஒரு 3. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம். 2 ரைடர் கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து ஒரு 50+ ரைடிங் போறாங்க அப்படின்னா அந்த 50+ ரைடிங்குமே இந்த 2 கார்னர் பக்கம் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல 2 பேர் இருந்து 2ல இருந்து 3 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இந்த இதுல ஆசிஷ் சிங்கா மகேந்திர சிங்கா அப்படிங்கிற பட்சத்துல லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் மகேந்திர சிங் இருந்து ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் கிடைச்சிருச்சு. ஆசிஷ் சிங் ஒரு டேக்கர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருந்தாரு. பட் இந்த மேட்ச் அப்படியே சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆசிஷ் சிங் நம்ம ஒரு 2 டேக்கர்ஸ் கூட எதிர்பார்க்கலாம். மகேந்திர சிங் 1 இந்த மாதிரி ஆப்ஷன் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 2 கவர் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 கார்னரை மட்டும் வச்சு நீங்க டீமை மேக் பண்ற மாதிரி இருந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஒரு 10 டச் பாயிண்ட், ராகேஷ் ஒரு 5ல இருந்து ஒரு 7, ஸோ ஹித்தாஸ் இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3, சுமித் இருந்தும் ஒரு 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பேலன்ஸுக்கு 2 கவர்ஸ்ல ஆசிஷ் சிங் 1ல இருந்து ஒரு 2, இல்ல மகேந்திர சிங் 1ல இருந்து 2. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்ப அடுத்ததா யூபி யாதவ் பொறுத்த வரைக்கும் பவானி ராஜ்புத் பிரைமரி ரைடர் கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து ஒரு 13 டச் பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 100% அவர் தான் ஒரு சேஃபான பிக்கா வந்திருப்பாரு. லாஸ்ட் மேட்சும் பவானி ராஜ்புத் கிட்டத்தட்ட ரொம்ப சூப்பரா பவர்ஸ் பண்ணி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட போனஸ் பாயிண்ட் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 ரைடிங் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஒரு கிராண்ட் லீக்கு வைஸ் கேப்டனுக்கு ஒரு தான் சூட்டபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. இப்ப அடுத்ததா ககன் கவுடா பவானி பரத் கூட 2 பிளேயருக்கு என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா செகண்ட் ரைடரே ககன் கவுடா தான் இருக்காரு. ஸோ சம்டைம்ஸ் வந்து ககன் கவுடா பிரைமரி ரைடரா போயிட்டு செகண்ட் ரைடர் பவானி ராஜ்புத் வந்து போறாங்க. சில மாதிரி ஆப்ஷன் சேஞ்ச் பண்றாங்க. பட் மோஸ்ட் ப்ராபபிலி பவானி ராஜ்புத் தான் பிரைமரி ரைடர், செகண்ட் ரைடர் ககன் கவுடா இருந்து நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 5+ டச் பாயிண்ட் இருந்து ஒரு 6 டச் பாயிண்ட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பிளஸ் ஒரு டேக்கல்ஸ்லயும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் ககன் கவுடா வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. பவானி ராஜ்புத் ஒபைட் பண்ணிட்டு நீங்க ககன் கவுடா ஒபைட் பண்ணிட்டு பவானி ராஜ்புத் ட்ரை பண்ணாம தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுல பரத் ஹூடா டோட்டலி ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து இருப்பாரு. காரணம் இவர் ரைடிங் ஆப்ஷன் பெருசா போறது கிடையாது. இந்த டூ ஆர் டைட் பிளேயர்ஸ் ஆப்ஷன் ஆள் இல்லைன்னா அந்த மாதிரி இதுக்கு ரைடிங் போறாரு. ஒரு 3 டச் பாயிண்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். 1 or 2 டேக்கல்ஸ்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ககன் கவுடா எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸை, அதாவது ரைடிங்ல போயிட்டு ஒரு டேக்கல்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸை பரத் ஹூடா டேக்கல்ஸ் இல்லாம எடுத்துட்டு போயிடுவாரு. அது வந்து இவருக்கு ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும் ககன் கவுடாவா பரத் ஹூடாவாங்கும் போது பரத் ஹூடாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துப்பாங்க. மோஸ்ட்லி யாருமே அவர் வந்து கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. ககன் கவுடா அண்ட் பவானி ராஜ்புத் இந்த 2 பிளேயரை தான் வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. பரத் ஹூடாவை யாருமே வந்து கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த இதுல உங்களுக்கு ககன் கவுடா ஒபைட் பண்ணிட்டு இல்ல பவானி ராஜ்புத் ஒபைட் பண்ணிட்டு ஒரு பிளேயரை பிக் பண்ண வச்சீங்கன்னா பரத் ஹூடாவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ இந்த பிளேயர் சைஸ்ல 2 ரைட் ரைடர் லெஃப்ட் கார்னர் தான் வந்து ரைடிங் பண்ணி போவாங்க. அப்படி இருக்கும் போது ரோஹித் தான் லெஃப்ட் கார்னர்ல வந்து இருக்காரு. ஸோ ரோஹித் இருந்து நம்ம தாராளமா ஒரு 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படி எதிர்பார்க்கலாம். பட் ரோஹித்தோட ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஒஸ்டான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. இன்கேஸ் எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல சுவாமி இருக்கா இருக்கட்டும், அல்லது ஒரு ஜிதேந்திர இப்படி யாராச்சும் உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரோஹித்துக்கு பதில. காரணம் ரோஹித்தோட ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெருசா ஃபார்ம்ல இல்ல. அதனால ஜாம்பி இருக்கா ஜிதேந்திர 2 பேரும் யார் உள்ள வந்தாலும் அவங்களுக்கு மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. அவங்கள்ட்ட இருந்து அதாவது இந்த டிஃபெண்டர்ஸ் இல்லாம, அதாவது ரோஹித் இல்ல, இந்த 3 டிஃபெண்டர் அதற்கு பதிலாக ஜிதேந்திர யாதவ் சுவாமி இருக்கு இப்படி இருந்தா மட்டும் அவங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் கொடுத்துருங்க. அப்படி இல்ல இதே இந்த 4 டிஃபெண்டர்ஸ் அதோட ஜிதேந்திர யாதவ் வராரு அப்படின்னா ஜிதேந்திர யாதவ் கவர் பொசிஷன் வந்து ட்ரை பண்றாங்க. கார்னர் பொசிஷனுக்கு வந்து கொடுக்கறது கிடையாது. அது ஒரு மைனஸா போயிடுது. இன்கேஸ் சுவாம்பிற்கு வந்துட்டாரு உள்ள ரோஹித் இல்லைன்னா 100% ஒரு பிக்கா இருப்பாரு சுவாம்பி. ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் என்னைய பொறுத்துக்கும் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு இம்பர் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஒரே ஒரு லெஃப்ட் ரைடர் அதிகபட்சம் மனுஷனுக்கு வந்து ரைடிங் ஆப்ஷன் வந்து இருக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க முடியும் மன்ஜித்தை பொறுத்த வரைக்கும். இதுல மோஹித் கவர் பொசிஷன்ல இருக்காரு. ரோஹித் கவர் பண்ற வயசுல மோஹித் தான் வந்து இருக்காரு. மோஹித் இருந்து நம்ம ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 டீம்ல இருக்க பிளேயர்ஸ்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், கிராண்ட்லிக்கு ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்மாலுக்கு ட்ரை பண்றீங்கன்னா குமன் சிங் 1, மனோஜ் ஆப்ஷன்ஸ்ல யாருமே இல்ல. மனோஜ் இல்லைன்னா ஒரு மோஹித் 2,
இதுல ரோஹித் இல்ல சோம்பேறிக்கு இருந்தாரு அப்படின்னா சோம்பேறிக்கு 100% பிக் 3வது பிளேயர் ஆப்ஷனுக்கு அவர் தான் இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. இல்ல இங்க சோம்பேறிக்குள்ள ரோஹித் தான் இருக்காரு அப்படின்னா ரோஹித் ஒபேட் பண்ணிட்டு ராகேஷ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ராகேஷும் தேவையில்லை அப்படின்னு வச்சீங்கன்னா நீரஜ்குமாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே யூபி யாதவ் பொறுத்த வரைக்கும் பரத் ஹூடா 1, ககன் கவுடா 2, சுமித் 3, ஹித்தேஷ் 4. இந்த 4 பிளேயருமே ஸ்மால் லீக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. அதே கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்கன்னா பவானி ராஜ்புத் அண்ட் ககன் கவுடா 2 பேர்ல எனியன் பிளேயர் ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆப்ஷன் அண்ட் பரத் ஹூடா செகண்ட் பிளேயர் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது பவானி ராஜ்புத்தும் ககன் கவுடா 2 பேர்ல எனியன் பிளேயர் ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆப்ஷன் ட்ரை பண்ணிட்டு பரத் ஹூடாவா செகண்ட் பிளேயர் ஆப்ஷனுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த சுமித் 3, ஹித்தேஷ் 4. இந்த 2 கவர் பொசிஷன்ல இருந்து எனியன் பிளேயர் 5th பிளேயர் ஆப்ஷன் வந்து இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் லைன் அப்ஸ்ல ஏதாவது ரைட் ரைடரோ லெஃப்ட் ரைடரோ எக்ஸ்ட்ரா ஒருத்தர் உள்ள வந்தாரு அப்படின்னா அதுக்கு தகுந்தாக்குல எந்த ஆப்ஷனுக்கு பெஸ்டா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன் வந்து கொடுத்துக்குங்க. அதே குஜராத் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குமன் சிங் 1, ராகேஷ் 2, மோஹித் 3, மனுஜ் 4, நீரஜ்குமார் 5. இன்கேஸ் இந்த இடத்துல சோம்பேறிக்கு இருந்தாரு அப்படின்னா சோம்பேறிக்கு வந்து 5வது பிளேயர் ஆப்ஷன் மனுஜ் ஒபேட் பண்ணிட்டு நீரஜ்குமார் 4th பிளேயர் ஆப்ஷனுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல குமன் சிங்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா பவானி ராஜ்புத் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமா பிளேயர் வந்திருப்பாரு. ஹித்தேஷ் அண்ட் சுமித் சங்வான் 2 பேர்ல எனியன் பேருக்கு ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா பரத் ஹூடா ஒன்னா டீமுக்கு வைஸ் கேப்டன் சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. ககன் கவுடா அவரும் வந்து ஒன்னா டீமுக்கு வைஸ் கேப்டனுக்கு சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. அது குஜராத் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீரஜ்குமார் ஒரு வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ரொம்ப சுத்தமா பிளேயர். சோம்பீருக்கு இருந்தாருன்னா 100% சோம்பீர் ஸ்மால் லீக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ இந்த டீமோட ஒரு டெமோ டீம்ஸ் வந்து பார்த்துருவோம். இந்த டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர்ல சுமித், ஹித்தேஷ், ரோஹித் வந்து பிக் பண்ணிருக்கோம். ரோஹித் தேவையில்லை அப்படின்னு வச்சு சோம்பீருக்கு வந்துட்டாரு அப்படின்னா சோம்பீருக்கு அல்லது ஜிதேந்திர 2 பேர்ல யார் வந்து அந்த பொசிஷன்ல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்துக்குங்க. அடுத்ததா பரத் ஹூடா அவர் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ரைடிங்ல பவானி ராஜ்புத், குமன் சிங், ராகேஷ். உங்களுக்கு ராகேஷ் தேவையில்லை அப்படின்னா ககன் கவுடாக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு பரத் ஹூடா ஒபேட் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற ஏதாவது பிளேயர்ஸ் வந்து இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. இல்ல பரத் ஹூடா, ராகேஷ், பரத் ஹூடா, பவானி ராஜ்புத், ககன் கவுடா 3 பேருமே இம்பார்ட்டன் கொடுக்கலாம். தாராளமா நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டீமுக்கு பவானி ராஜ்புத்துக்கு ஒரு வைஸ் கேப்டன் வச்சிடும். சுமித்துக்கு வந்து ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி இருக்கும். இதுல ஜாம்பீருக்கு வந்துட்டாருன்னா ஜாம்பீருக்கு கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ராகேஷ் ஒபேட் பண்ணிட்டு அந்த இடத்துல ககன் கவுடா ட்ரை பண்றீங்கன்னா ககன் கவுடா கூட ரிஸ்க் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா பாட்னா பைரேட்ஸ் அண்ட் யூ மும்பா அந்த டீமோட ஒரு அனலைஸ் வந்து பார்த்துருவோம். பாட்னா பைரேட்ஸை பொறுத்த வரைக்கும் தேவநாத் பிரைமர் ரைடர், அயன் செகண்ட் ரைடர், சுதாகர் தேர்ட் ரைடர் ஆப்ஷன் வந்து இருக்காரு. நவதீப் லெஃப்ட் கவர், சுபம் சிண்டே ரைட் கார்னர், தீபக் சிங் ரைட் கவர், அங்கித் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. அடுத்த யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் மன்சீத் தான் வந்து பிரைமர் ரைடர் ரைட் ரைட் ஆப்ஷன் வந்து இருக்காரு. அஜித் சௌரான் செகண்ட் ரைடர் லெஃப்ட் ரைடர். ஜாஃபர் தனேஷ் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைடரா இருக்காரு. அவர் வந்து ஆல் ரவுண்ட் பொசிஷன்ல இருக்கறனால அவர் வந்து தேர்ட் ரைடர் ஆப்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காரு. பர்வேஸ் லெஃப்ட் கவர், ரிங்கு ரைட் கார்னர், சுனில் குமார் ரைட் கவர், லோகேஷ் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. இப்ப 2 டீம்ல இருந்து பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கறத டீடைலா வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் யூ மும்பா ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் மன்சீத் அண்ட் அஜித் சௌரான் 2 பேருமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரைடிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. மேட்சுக்கு மேட்ச் ஒரு 8ல இருந்து ஒரு 10 டச் பாயிண்ட் அப்படிங்கிற ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காங்க. மன்சீதா இருக்கட்டும், அஜித் சௌரானா இருக்கட்டும். ஸோ ரைடிங் வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் ஃபார்மேஷன்ல பார்க்கும்போது ஏதோ 1 or 2 மேட்ச் மட்டும் தான் சொதப்புறாங்க. மற்ற மேட்ச் 100% ஒரு டீம்ல வந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது மன்சீத் இருந்து நம்ம தாராளமா இந்த மேட்ச் ஒரு 7ல இருந்து ஒரு 8 டச் பாயிண்டும், அஜித் சௌரான்றது நம்ம ஒரு 6ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். அதுல ஜாஃபர் தனேஷ் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து இருப்பாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர், டேக்கல்ஸ்ல ஈடுபடுறாரு. 1 or 2 டேக்கல்ஸ் அவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 டேக்கல் கிடைச்சுன்னா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட். இன்கேஸ் மன்சீத் அஜித் சௌரான் 2 பேர்ல யாராச்சும் அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ்ல ஜாஃபர் தனேஷ் ரைடிங் படி போவார். அப்படி இருக்கும்போது ஜாஃபர் தனேஷ்ல ஒரு 3 டச் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் பயங்கர வாய்ப்பு இருக்கு. ஓவரால விட்டு நம்ம ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஜாஃபர் தனேஷ் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல மன்சீத், அஜித் சௌரான் 2 பேர்ல எனியன் பிளேயர் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணிட்டு
ஜாஃபர் தனேசர் செகண்ட் பிளேயர் ஆப்ஷனுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்ப ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பார்த்துட்டோம். இதுக்கு டிஃபெண்டர்ஸ் பாத்தீங்கன்னா 2 ரைட் ரைடர் லெப்ட் கார்னர் தான் வந்து ரைடிங் பண்ணி போவாங்க. இந்த மேட்சும் அங்கித் தாராளமா 3 சக்சஸ்ஃபுல் டேக்கிள்ஸ் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். சோ அங்கித் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இல்ல சுபம் சிண்டேக்கு ஆப்ஷன்ஸ்ல கிடைக்காதான்னு கேட்டா கண்டிப்பா இந்த மேட்ச் கிடைக்கும். லாஸ்ட் மேட்ச் தான் மைனஸ்ல போயிட்டாரு. சோ பெருசா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கல. இந்த மேட்ச் செகண்ட் ரைடரே வந்து பாத்தீங்கன்னா ரைட் கார்னருக்கு தான் வந்து ரைடிங் பண்ணி போவாரு. அப்படி இருக்கும்போது 2 இருந்து 3 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். அதாவது 2 டேக்கர்ஸ் அஜித் சௌரான் மூலமாகவும் பேலன்ஸுக்கு ஒரு டேக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மன்சீத் அண்ட் ஜாஃபர் இவங்க ஆப்ஷன்ஸ் மூலமாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது சுபம் சிங் எடுத்து 2ல இருந்து 3 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ்னு இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம். இதுல கவர் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா தீபக் சிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. சோ அங்கித்துக்கு கவர் பண்ற வயசு தீபக் சிங் தான் இருக்காரு. தீபக் சிங் நம்ம 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேணாம். ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்ப அடுத்ததா பாட்னா பேரேஸ்ல ரைடிங் ஆப்ஷன்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவநாக் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாரு. ஸ்மால் லெக் அண்ட் கிராண்ட் லெக் இவர் தான் இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. மேட்சுக்கு மேட்ச் 10ல இருந்து ஒரு 12 டச் பாயிண்ட் அப்படிங்கறத வந்து எடுத்துடுறாரு. ரொம்ப ரொம்ப சேஃபான பிக் தேவநாக் தான். அயனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்ல. ரீசன் ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. பேலன்ஸ் இருக்க மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு ஓரளவுக்கு ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. பட் 100% அந்த ட்ரீம் டீம்ல வருவாராங்க கொஸ்டின் மார்க் தான். ஒரு ஆவரேஜா ஒரு 5 மேட்ச் பிளே பண்றாரு. ஒரு 3 மேட்ச்ல வந்து ட்ரீம் டீம் வந்துடுறாரு. மேட்ச்சுக்கு 2 மேட்ச் கொஞ்சம் சோப்பரா தான் வந்து இருக்கு. அயன் என்ன அவருக்கு ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டேக்கர்ஸ்ல ஈடுபட்டுறாரு. ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸ் யாராச்சும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அதுல டேக்கர்ஸ்ல வந்து ஈடுபட்டுருவாரு. அப்படி இருக்கும்போது டேக்கர்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைடிங்ல சொதப்பினாலும் டேக்கர்ஸ்ல ஈடுபட்டுருவாரு. சோ கிராண்ட் லீக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு அயன். ஸ்மால் லீக்கை பொறுத்தவரைக்கும் என்னை பத்தி இவரை அவாய்ட் பண்ணிட்டு வேற பிளேயரை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ சுதாகரை பொறுத்த வரைக்கும் ஒரு டூ ஆர் டை ஆப்ஷன். சோ அது இல்லாம ஆப்ஷன்ஸ்ல பெருசா ரைடிங் போறது இல்ல. ஒரு 3 டச் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ இதுல ஒரு ரைட் ரைடர் 2 லெஃப்ட் ரைடர் இருக்கும்போது லெஃப்ட் ரைடர் ரைட் கார்னர் தான் அந்த ரைடிங் படி போவாங்க. ரோனக் சிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஒரு ஹேங்கர் ஓவர் அப்படி புடிச்சாருன்னா அந்த இடத்துல அவரை மீறி அங்கிட்டு போக முடியாது. அந்த மாதிரி விஷயம் தான். அந்த கோர்ட்டுக்கிட்ட போய் நின்று கூட பிடிச்சிட்டு ஆளை வந்து நிறுத்திடுவாரு. அந்த மாதிரி பொசிஷன் பண்றக்கூடிய ஒரு பிளேயர். அப்படி இருக்கும்போது ரோனக் சிங் தாராளமா 3ல இருந்து 4 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் கூட எதிர்பார்க்கலாம். நம்ம ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் மட்டும் நம்ம ரோனக் நம்ம ஆவரேஜா வந்து எதிர்பார்ப்போம். அப்படி இருக்க பட்சத்துல அயன் சுதாகர் 2 பேருமே ரோனக் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பெருசா அளவுக்கு இவங்க 2 பேரும் பாயிண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. இதுல பிரைமரி ரைடர் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் லோகேஷ் வந்து இருக்காரு. லோகேஷ் ரீசன்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் நல்ல டேக்கிள்ஸ் பண்றாரு. ஒரு மேட்ச் கொஞ்சம் சொதப்புறாரு. அப்படி இருக்கு. தேவநாக்க பொறுத்த வரைக்கும் லோகேஷ் வந்து தப்பிச்சு வந்துருவாரு. கண்டிப்பா 10ல இருந்து ஒரு 12 டச் பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். சோ தேவநாக் அண்ட் சுதாகர் அயன் இந்த 3 பேருமே ஆப்ஷன்ஸ்ல சேஞ்சஸ் ஆகிறதுனால லோகேஷ் ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கணும். பெரிய அளவுக்கு அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்வேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ரோனாக்கு கவர் பண்ற வயசுல பர்வேஸ் தான் வந்திருப்பாரு. சோ பர்வேஸ் தாராளமா 2 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இதுல சுனில் குமார் ரைட் கவர் வந்து பண்றாரு. இன்கேஸ் ரோனக் அவுட் ஆயிட்டா ரோனக் பக்கம் தான் அவர் வந்து இருப்பாரு. ரோனக் அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல சுனில் குமார் வந்து கவர் பண்ணுவாரு. ஒரு சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறத கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லோகேஷ் ஒரு 2 டேக்கர்ஸ் ஈடுபடுறாருன்னா அது 1 சுனிலுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சுனில் இருந்து 1 100% கிடைக்கும். 1 வந்து ஒரு 50 ஆப்ஷன் வந்து நம்ம வச்சுக்கலாம் சுனில் குமாரை பொறுத்த வரைக்கும். இதுல டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிங்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். அதுக்கு ஹெல்ப் பண்ற வயசுல பர்வேஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். அதவே யாருக்காச்சும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது லோகேஷ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா 2 டீம்ல இருக்க பிளேயர் சைஸ்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துட்டோம். சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், கிராண்ட்லிக்கு ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். சுமாலிக்கு நீங்க ட்ரை பண்ணும்போது தேவநாக் 1, சுபம் சிண்டே 2, அங்கித் 3, இல்ல தீபக் சிங் அண்ட் அயன் 2 பேர்ல எலிமெண்ட் பிளேயர் 4th பிளேயர் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல பாட்னா பைரேட்ஸ்ல இதுக்கு 3 பிளேயர் மட்டும் போதும்னு நினைச்சிட்டீங்கன்னா யூ மும்பால இருந்து மன்சீத் அண்ட் அஜித் சௌரா 2 பேர்ல 7 பேர் ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆப்ஷன். ஜாஃபர் தனேஷ் 2, பர்வேஸ் 3, ரிங்கு 4. அப்படி இல்லைன்னா மன்சீத் 1, பர்வேஸ் 2, ரிங்கு 3, லோகேஷ் வந்து 4வது பிளேயர். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நீங்க சுமாலிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க பட்சத்துல சேம் அதே மாதிரி தான். மன்சீத் 1, ஜாஃபர் தனேஷ் 2, ரோனக் ரிங்கு 3,
லோகேஷ் 4, சுனில்குமார் அண்ட் பர்வேஸ் 2 பேரும் 7 பேர் 5வது பிளேயர் ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல எனக்கு வந்து ஜாஃபர் தினேஷ் நம்பிக்கை இல்ல, கொஞ்சம் ஸ்லாப் ஆயிடுவாரு, ரைடிங் பெருசா போக மாட்டாரு, டேக்கல் பாயிண்ட்ஸ் பெருசா கிடைக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அஜித் சௌரானுக்கு வந்து ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அது பாட்னா பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல தீபக் சிங் 1, அங்கித் 2, ஸ்வம் சிண்டே 3, தேவநாக் 4, அயன் 5. இந்த 5 பிளேயருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாங்க. கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்ணும் போது இந்த பிளேயர்ஸ் வச்சு நீங்க மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்கு தேவநாக் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ரொம்ப சுட்டுமா பிளேயரா இருந்திருப்பாரு. அங்கித் ஒரு ஸ்மால் லீக் வைஸ் கேப்டன் வந்து கேப்டன் வைஸ்க்கு ரொம்பவே சுட்டுமா பிளேயரா வந்து இருப்பாரு. இந்த டீம்ல கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அயன், சுவம் சிண்டே, தீபக் சிங் இந்த 3 பிளேயர்ல எந்த பிளேயருக்கு நீங்க ஆப்ஷன்ல இம்பார்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல இங்க ட்ரை பண்ற பட்சத்துல அது யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் மன்சீத் அஜித் சௌரா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ஸ்மால் லீக்கு ஒரு வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ரொம்ப சுட்டுமா பிளேயரா வந்திருப்பாங்க. அதான் ரோனக் ஸ்மால் லீக்கு ஒரு வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுட்டுமா பிளேயரா வந்து இருப்பாரு. அதை நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ற பட்சத்துல ஜாஃபர் தினேஷ் கிராண்ட் லீக் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ரொம்ப சுட்டுமா பிளேயரா வந்திருப்பாரு. பர்வேஸ் அல்லது லோகேஷ் 2 பேர்ல 7 பேருக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ற பட்சத்துல. ஓகே, இப்போ 2 டீம்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த டீமோட ஒரு ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து பார்த்துருவோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் பாட்னா பேட்டர்ஸ்ல இருந்து 3 பிளேயரும் யூ மும்பால இருந்து 4 பிளேயரும் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இதுல டிஃபெண்டர்ஸ்ல பர்வேஸ் அண்ட் சுவம் சிண்டே, ரோனக் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ல அங்கித், ரைடிங்ல மன்சித், தேவநாக், அஜித் சௌரான வந்து பிக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த இடத்துல அஜித் சௌரான் தேவையில்லை இல்ல மன்சித் தேவையில்லை நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஆல்ரவுண்டர்ல இருக்க ஜாஃபர் தினேஷுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. இந்த மேட்ச் ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். இல்ல ரெண்டு அந்த ஹியூமன் பாலர் இருக்க டிஃபெண்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, ஜாஃபர் தினேஷுக்கு வந்து பெருசா ஆப்ஷன் கிடைக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மன்சித் அந்த அஜித் சௌரான் இவங்க தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருப்பாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் தேவநாக் கேப்டன் ஆப்ஷனும் அங்கித்துக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இதுல சேஞ்ச் வேணும்னு நினைச்சீங்கன்னா ரோனக் சிங்க்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா அஜித் சௌரான், மன்சித் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். சோ இப்போ இந்த 2 டீமுக்கு கொடுத்துருக்க ஒரு டெமோ டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம் லைனஸ் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கறது தான். ஸோ லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ்ல இருந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது டோட்டலா ஃபிளாப்பா தான் போச்சு. இந்த மேட்ச்லயும் வந்து சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா இந்த டீம் அப்படியே பெஸ்டான டீமா இருக்கும். இன்கேஸ் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா லைனப்ஸை பார்த்துட்டு யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.